நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா சந்தோஷமா? எதுக்காகண்ணா? மாயாக்காக தான். வேற எதுக்காக? ஆமாண்ணா. ஆனா நான் தான் உங்களை தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கும் மாலதிக்கும். அண்ணா, எனக்கும் மாலதிக்கு நடுவில் எதுவும் இல்லை. நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாம மனசை குழப்பிக்காத, ஓகே? ஐ டோன்ட் நோ வை. எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்கு. மாயாவை நீ முழுசா நம்பக்கூடாது. ஐ மீன், மாயா விஷயத்துல நீ ஏற்கனவே ஒரு வாட்டி ஏமாந்து போயிருக்க, மறந்துடாத. கொஞ்சம் ஜாக்கிரதை. நீ நினைக்கிற மாதிரி இல்லைண்ணா. அவ இப்ப பழைய மாயா இல்ல. அவளோட லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவளை முழுசா நம்ப ஆரம்பிச்சேன். அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தா? அதுல நிறைய இருந்துச்சுண்ணா. காதலை பத்தி, வாழ்க்கையை பத்தி, உணர்வுகளை பத்தி. ஆமாண்ணா, அவ அந்த லெட்டர்ல உண்மையை ரொம்ப உருக்கமா எழுதியிருந்தா. அது அவ தான் எழுதினாலான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா நான் மாயாவை மன்னிச்சு திரும்ப ஏத்துக்கிட்டது சரின்னு தோணுது. எனக்கு மாயாவிட நல்ல பொண்ணு கிடைப்பாங்கிற நம்பிக்கை இல்லை. ஓகே டியர் பிரதர், நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். போலாமா? தாராளமா. இவ்ளோ பெரிய வீட்ல ஒரு சேஃப்டி பின் கூட கிடைக்க மாட்டேங்குதே. மாலதி, உன்கிட்ட எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் கிடைக்கும்ல? எனக்காக ஒரே ஒரு சேஃப்டி பின் அரேஞ்ச் பண்ணி தாயே. இங்க பாரு, அது இல்லாம இந்த சாரி சரியாவே செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்ட்டியே கெட்டு போடும் போல இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஒரு சேஃப்டி பின் கிடைக்காததுனால பார்ட்டியே கெட்டு போயிடுமா? நான் உடனே ஜீவிதாக்காவோட ரூமுக்கு போய் சேஃப்டி பின் எடுத்து வரேன். நீ போய் சீக்கிரமா கொண்டு போய். நான் இன்னும் மேக்கப் கூட போட்டுக்கல. இப்படியே யாராவது என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியாதா? ஏற்கனவே நான் ஒரு நாள் முழுக்க உன்னை பிரிஞ்சு இருந்திருக்கேன். சோ அதுக்காக இன்னைக்கு முழுக்க நீ என் கூட தான் இருந்தாகணும். போய் என்னாச்சு? I'm sorry வினய். நான் மாலதி பத்தியும் பாட்டி பத்தியும் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு எனக்குள்ள சந்தேகம் இருந்துட்டே இருக்கு வினய். என்ன விஷயம் தான் எனக்கு தெரியல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு ஜீவிதா, நான் ஊர்ல இருந்து வரும்போது இங்க வர வரைக்கும் ஒரே நினைப்போடு தான் வந்தேன். நான் எப்போ வீட்டுக்கு போவேன், என் மனைவியை எப்போ பார்ப்பேன், எப்போ அவன் என் கையை பிடிச்சி உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஒரு நாள் உங்களை பிரிஞ்சதே ரொம்ப கஷ்டமா இருந்தது நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இங்க எல்லாம் தலைக்கீழ இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க கூட பேசுறதுக்கு இப்பதான் 10 நிமிஷம் டைம் கிடைச்சது. ஆனா நீ வேற ஏதோ பத்தி பேசுற. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ஜீவிதா. பாட்டியை பத்தியும் மாலதியை பத்தியும் நீ கவலைப்பட வேண்டாம் நான் சொல்லல. அதுல எந்த தப்பும் இல்ல. அதே சமயத்துல ஒரு மனைவியா தான் புருஷனுக்கு 5 நிமிஷம் ஒதுக்குறதுலயும் எந்த தப்பும் இல்லையே. I'm sorry. உங்களுக்கே தெரியல வினய், நான் எப்ப பார்த்தாலும் இத பத்தியாவது கவலைப்பட்டுட்டே இருப்பேன். ப்ளீஸ் தயவு பண்ணி என்ன இந்த வாட்டி மன்னிச்சிடுங்க வினய். I'm sorry வினய். இல்ல ஜீவிதா, நீதான் என்ன மன்னிக்கணும். இங்க பாரு, நான் உன் மேல கோவப்படல, நான் உனக்கு புரியதான் வைக்கிறேன். மாலதியும் பாட்டியும் பத்தின கவலை உனக்கு மட்டும் கிடையாது, அது எனக்கும் இருக்கு. உனக்கு மட்டும் அவங்க சொந்தம் கிடையாது, எனக்கும் அவங்க வேண்டப்பட்டவங்க தான். இனி அந்த கவலையை என்கிட்ட விட்டுரு. தேவையில்லாம உன்னோட மனசை போட்டு நீயே குழப்பிக்காத. நான் இருக்கல. எதனாலன்னு என்னால சொல்ல முடியல வினய். எனக்கு எப்ப பார்த்தாலும் மாலதி பத்தின நினைப்பாவே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த பழக்கம் ஒட்டிக்கிச்சு. இனிமேலும் நான் அப்படிதான் இருப்பேன்.
சில விஷயங்களை என்னால மாத்திக்கவே முடியல வினய். நீங்க ஒரு தாயை பார்த்து சொல்ல முடியுமா, உன்னோட குழந்தைய பத்தி நீ கவலைப்படாம இருன்னு? ஒரு தாய் மாதிரி நானும் மாலத்திய பத்தி அப்படியா? அப்படின்னா நீ ஃபியூச்சர்ல உன் தங்கச்சிக்காகவும் உனக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்காகவும் நேரத்தை செலவழிப்ப. இதுக்கு நடுவில் என்ன எங்க கவனிக்க போற? அதுக்கப்புறம் நான் ஒருத்தர் இருக்கன்றதை உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி, ஜீவிதா மேடம், நான் உங்க புருஷன் பேசுறேன், உங்க கூட ஒரு 2 நிமிஷம் பேசலாமான்னு உங்ககிட்டயே அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லுவீங்க போல இருக்கே. மாலதி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கடி. அப்படியே தேவதை மாதிரியே இருக்க. ஒரு நிமிஷம் இரு. யாருக்கான உன் மேல படக்கூடாது. உன்னோட உடம்பு ஏன் இவ்வளவு சூடா இருக்கு? ஜோரம் அடிக்குதா? முதல்ல போய் உன்னோட ரூம்ல ரெஸ்ட் எடு. என்னக்கா, மாமா சரியாதான் சொல்வாரு. எப்பவும் எதை பத்தியாவது கவலைப்பட்டுட்டே இருப்பேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நாளைக்கு வேற நான் ரிஷிகேஷ் போக போறேன்ல, அங்க போய் நான் ரெஸ்ட் எடுக்க தான் போறேன். ஆனா இப்ப நான் என்ஜாய் பண்ண விடுக்கா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஃப்ரீயா விடு. ஓகே ஓகே சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா எப்படி இருக்கமா? சுந்தர், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாமா. நல்லது. ம், இததான் சரியான நேரத்துக்கு வரதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பார்ட்டியோட சீஃப் கெஸ்ட் எங்க? மாலத்தியா? மாயா. ஓ, ஜஸ்ட் வெயிட். அப்புறம் வர வழியில சுந்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாமா, நம்ம விஸ்வாவும் அந்த மாயாவும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? ஆமாப்பா, ஆனா இப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. விஸ்வா நடந்ததை எல்லாம் மறந்துட்டு அவளை ஏத்துக்கிட்டா. அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. ஆமாமா, இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. இப்போ அந்த பொண்ணை பார்க்கலாமா? ஒரு நிமிஷம்ப்பா, நான் மாயாவை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். I'll just come. அக்கா, தாத்தா, அங்கிள் கூட வந்துட்டாரு. ஜீவிதா, எப்படி இருக்கீங்க? ஹாய். நல்லா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. தாத்தா. ஹலோ அசோக் குட்டி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய் அப்பா. ஹாய். மாலதி அக்கா, வாங்க டான்ஸ் ஆடலாம். கண்டிப்பா, இதை விட்டு வேற வேலை என்ன இருக்கு? வா போல டான்ஸ் ஆடலாம். நீங்க என்ன பொம்மை மாதிரி சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, பாட்டி நடக்குது. வாங்க டான்ஸ் ஆடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயோ மாந்தி, நான் வரல, என்னால முடியாது. போமா, நீயே கலந்துக்கோ. நீங்க அமைதியா இருக்கீங்க, சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்க. வாங்க போலாம். அட, உனக்கே சொன்னது நான் சூப்பரா டான்ஸ் அட ஆடுறேன். வாங்க தாத்தா, சொன்னா சும்மா கேளுமா. ஸ்டெப் போடுங்க. அப்பா, சொல்லுமா. மாயா விஸ்வாவோட தாத்தா. நல்லா இருக்கும்.
அப்பா நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பாம்மா, சொல்லு. May I have your attention please? அப்பா சார்பாவும் அப்புறம் இந்த குடும்பத்தோட சார்பாவும் இங்க வந்திருக்கிற எல்லா கெஸ்டையும் நாங்க மனப்பூர்வமா வரவேற்கிறோம். விஸ்வாவும் மாயாவும் ஒண்ணு சேர்ந்ததுக்காக தான் இந்த பார்ட்டியே. வினய் ஜீவிதா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எங்க கிட்ட கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், விஸ்வாவுக்காக நாங்க எந்த பொண்ணு சூஸ் பண்ண போறோங்கிறது தான் அது. ஆனா அப்ப எங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. ஆனா இன்னைக்கு அவனோட பெர்ஃபெக்ட் மேட்ச் உங்க எல்லாரும் முன்னாடியும் நிக்கிறா. So let's welcome இந்த குடும்பத்தோட வருங்கால மருமகளாக போற the gorgeous and very talented Maya. ஹலோ. எங்க குடும்பத்துக்கு மாயா மாதிரி பெர்ஃபெக்ட் மருமக கண்டிப்பா கிடைக்க மாட்டா. இதுக்கெல்லாம் காரணம் ஜீவிதாவோட தங்கச்சி மாலதி தான். இன்ஃபேக்ட் மாலதிக்கு இந்த உலகத்துல சாதிக்க முடியாத காரியம்னு எதுவுமே இல்ல. So ladies and gentlemen, let's give a big hand to the guest of honor, Malati Chowdhury. விஸ்வா, டியர் பிரதர், இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் ஆரம்பிக்க போகுது. உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர், இப்படிப்பட்ட மனைவி கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாயா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பா உனக்கு கிடைக்க மாட்டா. ஸோ விஸ்வா அண்ட் மாயா, ஐ விஷ் யூ போத் ஆஃப் யூ ஆல் த ஹாப்பினஸ் அண்ட் லக். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் நம்ம கெஸ்ட் ஆஃப் ஆனரை பத்தி கூட பிறந்த அக்காவே சில வார்த்தை பேசுவாங்க. இவளை பத்தி என்னன்னு சொல்றீங்க? 1000லயும் இல்ல, லட்சத்திலயும் இல்ல, கோடியிலயும் இல்ல, இந்த மொத்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி யாருக்கும் கிடைக்க மாட்டா. ஐ லவ் யூ மாலதி. I love you too, Ka. ஐ எம் so sorry. யாருக்காக இந்த பார்ட்டி நடத்துறோமோ அவங்கள கவனிக்காமலே விட்டுட்டோம். விஸ்வா, மாயா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. விஸ்வா, நீ ஏன் எதுவும் பேசாம இருக்க? நான் என்ன சொல்றது தாத்தா? இவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? சரி போனா போது, நீ ஒன்னும் பேச வேண்டாம். ஆனா பாட்டு வேணா பாட. விஸ்வா ப்ளீஸ் ப்ளீஸ் விஸ்வா பாடுற. என்னன்னா நீயும் பாட்டுன்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். பாட சொன்னேன். மாயா சொன்னா விஸ்வா ஒரு பாட்டு பாட ப்ளீஸ். பிகு பண்ண பாடுறா. ஓகே 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 ஆடியன்ஸ், கண்டிப்பா பாடுறேன். பட் ஒரு முக்கியமான ஆளுக்காக தான். என் பார்ட்னருக்காக. இவ எனக்கு வெறும் பார்ட்னர் மட்டும் இல்ல, என் லைஃப் பார்ட்னரே என் கூட சேர்த்து வச்சவ. சோ பார்ட்னர், என்ன பாடணும்னு நீயே சொல்லு. சொல்லு, உனக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? அதான் அன்னைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன்ல பாடினியே, பெண்ணே நீயும் பெண்ணாவா? எஸ்.
பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தான் அடி உனக்கே என்றும் வெற்றி பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா ஒவ்வொன்றும் காவியம் புறாயிரகில் செய்த புத்தம் புதிய மெத்தை உந்தன் மேனி என்று உனக்கு தெரியுமா சீனச்சுவரை போலே எந்த காதல் கூட இன்னும் நீளமாகும் உனக்கு தெரியுமா பூங்கா என்ன வாசம் என்று உந்தன் மீது தெரியும் தந்தம் என்ன வண்ணம் என்று உன்னை பார்க்க தெரியும் பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் மழை வந்த பின்னால் வானவில்லும் தோன்றும் உன்னை பார்த்த பின்னால் மழை தோன்றுதே அரை நொடிதான் என்னை பார்த்தாய் ஒரு யுகமாய் தோன்ற வைத்தாய் பனித்துளியாய் நீயும் வந்தாய் பார்க்கடலாய் நெஞ்சில் நின்றாய் பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது எங்க போன அந்த மாலதி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, இன்னைக்கு ஒரு நாள், ஒரே நாள் எனக்கு எதுவும் ஆக விடாம பாத்துக்கோ. நாளைக்கு காலையில எங்க ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். அங்க என்ன நடந்தாலும் எனக்கு ஓகே தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விட்டுரு. சித்தப்பா, பாட்டி ரெண்டு பேரும் மாலதி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையம்மா. பாட்டி, அவளுக்கு ஏற்கனவே உடம்பு ரொம்ப சூடா இருந்தது. என்னது? மோகன், நீ போய் என்னன்னு பாரு. சரிம்மா. பாட்டி, நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்கல்ல, சொல்லுங்க பாட்டி. என்ன விஷயம்? ஏன் கூட வா. பாட்டி, உங்களை மாலதி அக்கா அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க. மாலதி என்ன கூப்பிடுறாளா? இத வந்து பாட்டி, நானும் வரேன். ஜீவிதா, ஜீவிதா, ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. நான் ரிசீவ் பண்ண போறேன். நீ பின்னாடி வா. வாசிக்கிறேன். பாட்டி வர. அப்படி என்ன விஷயம் சொல்றதுக்காக கூப்பிட்டாங்க? எதுவும் சீரியஸா இருக்க கூடாது. ஜீவிதா, வந்துட்டேன். மாலதி. மாலதிமா, உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்ல சித்தப்பா, கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டேன், அவ்வளவுதான். டான்ஸ் ஆடாதுன்னு சொன்னா நீ கேக்குறியா? ஜீவிதா இப்பதான் என்கிட்ட சொன்னா உனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு.
பாட்டி இப்ப எனக்கு சரியாயிடுச்சு. பார்ட்டி முடிஞ்சிருச்சா? ஆமாம்மா, பார்ட்டி எப்பவோ முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ஜீவிதா கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் ஜீவிதா கிட்ட பேசிட்டு வரேன். வேண்டாம் பாட்டி. பாட்டி பாட்டி ப்ளீஸ் வாங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. என்ன காரியம் பண்ண போறீங்க பாட்டி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே பாத்தீங்களா அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு? அதை கெடுக்கிறதுக்கு நீங்க இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லதான் போறீங்களா? ஒருவேளை நான் சொல்றது கேட்காம நீங்க 2 பேரும் போய் ஜீவிதா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவே மாட்டேன்.